நம்ம இப்போ மீன் பிரியாணி செய்யுது எப்படின்னு பார்க்கலாம். மீனை க்ளீன் பண்ணி மிளகாத்தூள், மஞ்சள்தூள், உப்பு போட்டு பிசைஞ்சு வச்சுருக்கேன். 1 ஹவர் ஊற வச்சுருக்கேன். அதுக்கு வந்து வெங்காயம், பச்சை மிளகா, ஒரு 4 பெரிய வெங்காயம், ஒரு 6 பச்சை மிளகா, 2 பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு நம்ம முதல்ல இப்போது நல்லா தாராளமாக எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் ஊற்றிட்டு மீனை போட்டு வறுத்து எடுத்துக்கணும். நம்ம மீன் பொரிச்ச எண்ணெயில் இதில் ஊற்றிருக்கோம். இன்னும் கொஞ்சம் எண்ணெய் இதில் ஊற்றுறோம். பிரிஞ்சி இலை 2, கல்பாசி, பட்டை 2, கிராம்பு 2, மராட்டி மொக்கு 1 போடுறோம். நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயத்தை போட்டுக்கலாம். இப்போ வெங்காயத்தை போட்டு நல்லா இப்படி வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் பச்சை மிளகா போடுறோம். பச்சை மிளகா போட்டு வதங்கினதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுக்கிற 2 தக்காளி பழத்தை போடுறோம். தக்காளி வதங்கிட்டு கொஞ்சம் உப்பு போடுறோம். இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறோம். இந்த டைமில் ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா போடணும். மஞ்சள்தூள் 1 ஸ்பூன் போடுறோம். மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன். இந்த டைமில் நம்ம புதினா அலசி வச்சுருக்கிறோம், அது போடுறோம். இதில் 1 அரிசி போட்டோம், இதில் 2 தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம அரிசியை போட்டுக்கலாம். கழுவி வச்சுக்கிற அரிசியை போட்டுக்கலாம். அரிசியை போட்டு நம்ம ஒரு கலரிட்டு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குதுன்னு செக் பண்ணிக்கின்னு மூடி வச்சிடலாம். இந்த அளவு 3/4 பங்கு வெந்துட்ட உடனே நம்ம வறுத்து வச்சுருக்கிற மீனை ஒன்று எடுத்து இதில் வச்சிடணும். அவ்வளோதான், எல்லாத்தையும் வச்சுட்டு இந்த எண்ணெயை மீதி இருக்கிறத ஊற்றிட்டு மேலே கொஞ்சோண்டு புதினா எல்லாம் போட்டுட்டு நம்ம அப்படியே டம் போட்டு வச்சிட வேண்டியதான். நம்ம அப்படியே டம் போட்டுற வேண்டியதான். 20 நிமிஷம் டம் போட்டு வச்சுருந்தேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தோம். இப்போ இந்த மாதிரி வெந்திருக்கு. நல்லா இப்போ பார்க்கலாம். இந்த மாதிரி நல்லா உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். இதேமாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருக்குன்னு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.